குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மும்பை ட்ராவல் வீடியோவில் பர்ச்சேஸ் பற்றி பார்த்தோம். இப்போ சிஎஸ்டிலேருந்து என்னென்ன எங்கெங்கே ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம், அப்படி ஹோல்சேல் ரேட்டில் எல்லாம் ஒரே இடத்துல எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ கிராஃபோர்ட் ஃப்ரூட் மார்க்கெட், அதுக்கப்புறம் கிராஃபோர்ட் ட்ரை ஃப்ரூட் மார்க்கெட், அதுக்கு அடுத்து மோட்டி மார்க்கெட்டுக்கு அடுத்து முசாஃபிர் கானா மார்க்கெட், அதுக்கு அடுத்து மணிஷ் மார்க்கெட் இருக்குது. மணிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா எலக்ட்ரிக் பொருட்கள் ஐட்டங்களும் கிடைக்குது. இப்போ செல்லு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, செல்லோட அசசரிஸ் எல்லாம் அங்கே வாங்கிக்கலாம். இப்போ மொபைல் வந்து செகண்ட்ஸ்லேயும் அங்கே கிடைக்குது, லேப்டாப் கிடைக்குது, லேப்டாப்லேயும் செகண்ட்ஸும் கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷும் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளாக் ஐட்டமில் ஆன்டிக் கிளாக்கும் கிடைக்குது, ஆன்டிக்கும் கிடைக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷும் கிடைக்குது. இப்போ பேட்டரி, எல்லா விதமான பேட்டரிகள் எல்லாம் கிடைக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் தவிர அந்த ரோடு ஃபுல்லுமே எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அத்தனை பொருளும் கிடைக்குது. நம்ம ஒரு மாடலோ ஒரு செல் கவரோ ஒரு மொபைல் வேறு கம்பெனி மொபைல் அங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கும், நம்ம அலைய வேணாம், ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மும்பை போகும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாடல் செல்லு அங்கே கண்டிப்பாக ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இப்போ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்கு இங்கே எப்படி சீரியல் செட்டு போடுவோமோ அதே மாதிரி அங்கே தீபாவளிக்கு ஒரு சீரியல் செட் போடுவாங்க. அது வந்து நியூ இயர் வரையும் அங்கே இருக்கும். எல்லா வீட்லேயும் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அந்த பால்கனியில் போட்டு விட்ருப்பாங்க. இப்போ அது போக வந்து செவுத்தில் கூட அது சின்ன சைஸாக தானே இருக்கும். அந்த சீரியல் செட்டு வந்து ஒரு பாட்டிலில் கொஞ்சம் தெர்மாகோல் பபிள்ஸ் போட்டு, அதுக்கு பால்ஸ் போட்டு கலர் கலராக, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் போட்டு, பிளாஸ்டிக் ஃப்ளவர் இல்லை துணி ஃப்ளவர் போட்டு அதில் லைட் எரியும். அதுலேருந்து வெளியில் வர மாதிரி சீரியல் செட் இருக்கும். அந்த பாட்டிலை வந்து செவுத்தில் ஏதோ ஒரு பிக்சரில் மாட்டி விட்டுருப்பாங்க. மாட்டி விட்டு செவுத்தில் அந்த சீரியல் செட்டு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், சிடி பல்பு. அந்த பல்பு வந்து கலர் கலராக வீட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அந்த லைட்டு வந்து அங்கே வீதியில் கிடைக்கும். அந்த ரோட்டில், மணிஷ் மார்க்கெட் ரோட்டில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ ஒரு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக் பொருட்கள் வந்து ரொம்ப கம்மியான விலையில் ஒரே இடத்துல வாங்கணுன்னா மணிஷ் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இப்போ என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்டுக்கு போனதை பற்றி நான் வீடியோ போடுறேன், அதில் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க மும்பையில் உள்ள மணிஷ் மார்க்கெட்டு. இது இப்போ ஜிஎஸ்டி பற்றி வீடியோவில் போட்டுக்கிட்டுருக்கோம். எல்லாமா இருக்கட்டும், இங்கே வந்து மொபைலோட அசசரிஸும் கொஞ்சம் செல் கவர் இந்த மாதிரி வாங்க வந்தோம். இப்போ லேப்டாப் வந்து செகண்ட்ஸில் நல்ல நிலையில் உள்ள லேப்டாப் கிடச்சிச்சு. ஒரு லேப்டாப் வந்து ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வாங்கிட்டாங்க. அடுத்து நாங்கள் வந்து வாட்ச் வாங்கினோம். வாட்ச் ரொம்ப ஃபேஷனாக மாடர்னாக இருந்துச்சு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக. சென்னையில் கிடைக்காத ஒரு டிசைன், வித்தியாசமான டிசைன் கிடைக்கும் இல்லையா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். அதில் பையனுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலாகவும் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இல்லையா, இடுப்பில் கொஞ்சம் மாட்டிக்கிற மாதிரி, அதாவது காந்தியடிகள் இடுப்பில் எப்படி மாட்டிக்கு வர அது மாதிரி ஆன்டிக் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் செல் பவுச் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா நல்ல டிசைனாக கிடச்சிச்சு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக. எங்களுக்கு போக ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொஞ்சம் மாடர்ன் கேட்டு அந்த மாடலில் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட்டு வாங்கிட்டு, அங்கேயும் ஒரு சில கடைகள் அந்தந்த இடத்துல சின்ன ரெடிமேட் கடைகள் இருக்கும். அந்த பனியன் ஒன்று பையன் எடுத்துக்கிட்டான், கம்மியான ரேட்டில் இருக்குது, நல்லா இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டான். அது போக சார்ஜர் எடுத்துக்கிட்டோம். செல்லுக்கு உள்ள சார்ஜரு 2 வாங்கிட்டோம். ஏன்னா ஒரே இடத்துல வந்தப்போ எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்ததுக்கு, சரி எப்படி இருந்தாலும் அடுத்து தேவைப்பட போகுது அப்படின்ட்டு சார்ஜர் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டு, இந்த மாதிரி அந்த லைட்டு வெரைட்டிஸு கொஞ்சம் உள்ளே போனால் அது கிடச்சிச்சு. வீட்டுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் சீரியல் செட் மாதிரி லைட்டு, பல்பு, சில எலக்ட்ரிக் ஐட்டங்களும் வாங்கிட்டோம். வெளியில் ரோட்லேயும் நல்லா இருந்துச்சு, காம்ப்ளெக்ஸ்லேயும் நல்லா இருந்துச்சு. காம்ப்ளெக்ஸ் போனோன்னே பொண்ணு ஒரு வாட்ச் கேட்டுச்சு, வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யாராருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் யாராருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு வந்தோங்க. ஓகேங்க, பபாய்.